தமிழகத்தில் உட்கார்ந்து பேசுகிற தகுதியும் வல்லமையும் கொண்டவர் தந்தை பெரியார் ஒருத்தர் உள்ளனர். எப்ப நம்மளால உட்கார்ந்து பேச முடியலையா அப்ப இடத்தை காலி பண்ண. இது என்னுடைய எல்லாரும் என்னை சிலாய்த்து பேசினாங்க, பாராட்டினாங்க. இதற்கெல்லாம் தகுதியுடையவன் தானா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இது இருக்கு. என் அன்பு சகோதரர் ஜீவகுமார், நான் பிரமிச்சு போன நடிகர். இப்படி ஒவ்வொருத்தரையும் சொன்னோம்னா சரி காலதேவதமாயிருங்கிறதுனால இவங்கெல்லாம் என்னை பொறுத்துக்குவாங்க, மன்னிச்சுக்குவாங்கன்னு நான் நம்பி நான் சொல்ல வந்த விஷயங்களை மட்டும் சொல்றேன். நானும் என்னுடைய உயிர் நண்பன் சபாபதியும் கணவனும் மனைவி மாதிரி என்னுடைய முதல் படத்திலிருந்து எனக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தான். அப்புறம் சில கருத்து முரண்பாடுகளால் டி சங்கர் எனக்கு கேமராவாக மாறினார். ஆனால் என்னுடைய முதல் படத்திலிருந்தே சங்கர் சபாபதியினுடைய உதவியாளராக இருப்பார். அப்போ நான் கேட்பேன், ஏன்னா இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம காலம், என்னதான் ஆளும் என்ன ஆகும்னா அப்படின்னா இல்லை சினிமா தவிர ஒரு நமக்கு தெரியாது. பெட்டிக்கிற வச்சாலும் கூட நாம லாஸ் பண்ணிடுவோம்டா, என்னடா பண்ணுவோம்னு சாதனை வரைக்கும் டேரக்ட் பண்ணுவோம்ல, கிழமை நாய் டேரக்ட் பண்ணுவோம், லவ் சீன் எடுப்போம். கிழமை நாய் எப்படி லவ் சீன் பண்ணுவோம், சிறு வயசுல பண்ணிடுவோம்ல, அதையும் போடுவோம். அதுக்கு மேல எவனா இப்ப லவ் பண்றோம் அப்படின்னா வீல் சேர்ல வந்தாவது டைரக்ஷன் பண்ணுவோம், தடி யூனிட் வந்தாவது டேரக்ட் பண்ணுவோம். அது கிட்டத்தட்ட பாதி உண்மையாச்சு. எனக்கு ஒரு முதுகுத்தண்டு அடி விட்டதுனால விமான நிலையத்துல நான் வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்கேன். இங்க இடம் இல்லாதனால நான் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறேன். ஆகவே என் நண்பன் சபாபதியுடைய கனவை இந்த வீல் சேர்ல போற விஷயத்துல நான் நிறைவேற்றி வச்சிருக்கிறேன். அதை அவனுக்கு நான் இப்போ நினைவுபடுத்த முடியாது, நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து போய்விட்டான். ரெண்டாவதாக பாகிராஜ் அவர்கள் சொன்னது, பாகிராஜ் வரும்போது இவர் இறந்தாரு, அப்புறம் போகும்போது இறந்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, பாரதி ராஜா என்கிற பல்கலைக்கழகத்தின் மூத்த மாணவன் பாகிராஜ், அவருக்கு அடுத்த மாணவர்கள் நாங்கள்லாம். அதனால சீனியர் ஸ்டூடெண்ட்டை பார்த்தோம்னா ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா? அதுதான் பாகிராஜ் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்படும். இன்றைக்கு நக்கலும் நையாண்டியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் பிளே படிக்கிறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டது என் அன்புச்சவர் பாகிராஜ் அவர்கள் தான். ஆகவே இதெல்லாம் ஏதோ மைக் கிடைச்சிருக்காக சொல்ற பொழுது இல்லை. ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை, நான் தம்பி சிந்தமரத்து சீமான் இருக்கேன், வகையெல்லாம் பேச மாட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்த நம்முடைய எண்ணங்களை பதிவு செய்ய முடியுங்கிறதுனால நான் சொல்றேன். நாம் யாருக்கெல்லாம் நன்றி சொல்றோம்னு எனக்கு தெரியல. இந்த 50 படங்கள் விளையாட்டு போல முடிஞ்சு போச்சு. முதலாவது எங்கிறது துவங்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, பாரதி ராஜாவுக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. டைரக்ஷன் பண்ண நல்லா எங்கேயும் டைரக்ட் பண்ணுவேன், அவரை தவிர எல்லாருக்குமே அப்படித்தான் சொல்றாரு. பாகிராஜையும் அப்படித்தான் சொல்றாரு. என்ன பாகிராஜ் உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்னு. நீங்க ரெண்டு ஒரே ஒருக்காரங்க ஒண்ணு மண்ணா வந்தா ஒன்னா சொல்லி இருக்கான், அவங்களெல்லாம் நீ வச்சுக்காத, அங்க ஏன் போற நீ சும்மா போய் அந்த வேலையை வச்சுக்காதேன்ட்டு 2 நாளைக்கு பேச மாட்டார். அந்த மாதிரி டைரக்டர் அவர். இப்போ அவர் நிச்சயமா சிபாரிசு பண்ணி எனக்கு முதல் பட டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நீங்க சொன்னாலும் கூட நம்பிடாதீங்க. என்னை அடையாளம் கண்டு கொண்டு டைரக்டர் பண்ண படங்கள்ல கூட இளையராஜா அவர்களுக்கு கதை சொல்றது நான் தான், பாடலுக்கான சூழலை சொல்றது நான் தான். அதனால ஏதோ என்ன அறியாம என் மேல ஒரு ஒரு கூறுது கவனித்த வந்த இசைஞானி இவன் நல்லா வருவா அப்படின்னு நம்பி மறைந்த மாபெரும் எழுத்தாளர் கலைமணி அவர்களை கூப்பிட்டு மணிவண்ணன் டைரக்டர் ஆக்கி எடுங்கன்னு சொல்லி எடுத்த படம் தான் கோபுரங்கள் சேரவில்லை. இன்றைக்கு அந்த இசைஞானியை நான் இப்பெல்லாம் நம்ம மியூசிக் பண்றது அவரு. அப்புறம் நம்மளுக்கு வர ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் அவர் சம்பளத்தை கேட்டவனீங்க நம்மளை கட் பண்ணிடுறாங்க. மனிதர்களை மட்டுமே மதிப்பவன் தான்
மணிவண்ணன். அப்புறம் வந்து ஜேம்ஸ் வசந்தவர்கள்லாம் அவங்கள ஒன்றும் பயப்பட வேண்டாம். எனக்கு இந்த அரசியல் அறிவிப்பெல்லாம் கிடையாது. இருந்துன்னா ஏதோ நல்ல கட்சியில் சேர்ந்து ஏதோ இன்னைக்கு நானும் டெல்லியில் போய் ஒரு மந்திரி ஆயிருக்கேன். இப்போ டெல்லியில் மந்திரியாக இருக்கிறவங்களுடைய அனுபவத்தை விட அந்த கட்சிகளில் எனக்கு அனுபவம் அதிகம். அந்த கட்சி தலைவர்களுக்கும் என்னை பற்றி நன்கு தெரியும். நான் போய் சமாளிப்பேன் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி எதற்காகவும் எப்போதும் பயிர்ந்ததில்லை. ஏனென்றால் எனது அரசியல் வேறு. அந்த அரசியல் மக்களுக்கான அரசியல். அதை தருவதற்கான தலைவர்கள் நான் தேடி தேடி அலைந்தேன். புத்தனை போல் அலைந்தேன். யாருமே கண்ணுக்கு படவில்லை. கடைசியாக என் தம்பி சீமான் இருக்கிறார். நிச்சயமாக தமிழனுக்கு ஒரு விடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை போதும். மற்றபடி அரசியல் அறிப்போட எல்லாத்தையும் திட்டணுங்கிறதுக்காக படம் எடுத்து தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். சத்யராஜ் அவர்கள் ஒரு பள்ளி ஆசிரியராக நடித்திருந்தால் அந்த படம் பள்ளிக்கூடத்தை சுற்றி இருந்திருக்கும். அதில் பங்கேற்கிற கதாபாத்திரங்கள் மாணவர்களாக இருந்திருப்பார்கள், சக ஆசிரியர்களாக இருந்திருப்பார்கள். சத்யராஜ் அவர்கள் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்திருந்தால் அந்த கதை பேருந்து நிலையத்தை சுற்றி இருந்திருக்கும், பஸ்ஸில் போகிறவர்களை பற்றி இருந்திருக்கும், நடத்துனரை பற்றி இருந்திருக்கும். இப்படித்தான் இருந்திருக்கும். நான் எடுத்துக்கொண்ட அமாவாசை என்கிற ஒரு கதாபாத்திரம் அரசியல்வாதியாக இருப்பதால் அவனை சுற்றி அரசியல்வாதிகள் இருக்கிறார்களே தவிர தமிழகத்தின் அரசியல்வாதிகள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. நான் யாரையும் அப்படியெல்லாம் சொரிந்து விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. அடித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லாது. நான் மார்க்சின் மாணவன், இழப்பதற்கு எதுவும் இல்லாதவன். நான் மார்க்சியும் லெனினையும் மார்க்சியத்தையும் படித்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்தவர். இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அது உயிர். அது எப்போது இருந்தாலும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை விட்டு அது போயே தீரும். அப்படி ஒரு கல் என் வீட்டு மேல விழுந்துருச்சு மகனே. புலிக்கொடி தமிழகத்தில் எல்லா இடத்திலையும் பறக்கும். அப்புறம் எங்க ஒரு மீட்டிங் நடத்த முடியாது, யாரும் எங்கேயும் மீட்டிங் நடத்த முடியாது. இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்காது. நான் ஒரு ஏதோ சத்யராஜ் தான் அரசியல் பேசுறாரு, சீமான் அரசியல் பேசுறாருன்னு தப்பா புரிஞ்சிருக்காங்க. ரெண்டு பெண் கதாபாத்திரங்கள் பேசும். மிருதுலா ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாங்க, மாமனார் நடிச்ச அவருடைய மருமகளா நடிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இந்த ஸ்டைலிஷா சொல்றாங்க, உலகமயமான இந்த ஒளிமயமான உலகத்துல வெள்ளைக்காரன் அப்படியே வந்து அவன் நாடு மாதிரி சுத்திட்டு இருக்கான், நாம் அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு இந்த மரங்கள் எல்லாம் அழைச்சி கொடுக்கறதுக்காக பேசும்போது, என்னக்கா நம்ம நாட்டை இப்படி கூறு போட்டு விற்கிறானுங்களே, என்னமா கொடுமை, ஈரவை திறந்துவார். இன்னும் நம்ம நாட்டை யாராருக்கு எவ்வளவு வித்திருக்காங்கிறது டீட்டெயில் அதுல இருக்கு அப்படிப்பா. இப்படியே வித்துட்டு இருக்கானுங்களே, அப்ப நம்ம நாட்டினுடைய ஜனங்க பாவம் தாமா. நம்ம நாட்டில் ஓட்டு போடுற ஜனங்க ஓட்டு போடுறது மட்டும் மிஷின் இல்லமா, அந்த மிஷின்ல ஓட்டு போடுற ஜனங்களே மிஷின் தான். அதாமா இந்தியா அப்படின்பா. எனக்கு வர்ற ஆதரவுக்கு அப்படின்பா, ஏய் கோவப்படுறாத உன்னை நக்சலைட்ருவாங்க அப்படின்பா. இது வந்து ரெண்டு பெண்கள் பேசுற அரசியல் வாசம். இப்படித்தான் நாங்கள் படம் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம். பிடித்தால் திரும்பவும் எடுப்போம். அந்த பயத்தில் பார்க்காம விடுறாதீங்க. ஐயோ திரும்ப எடுப்பாங்க போன்றக்கே தாங்க முடியாத அவர்களே. அதனால இப்ப எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் கலந்து போய் இன்னும் கொஞ்சம் மேடை நாகரிகத்துக்காக சொல்றாங்களே தவிர, அதுல எம்எல்ஏவாக நடிக்கும் போது என் தலைவனுக்கு இருந்த அந்த முக தேஜஸ், அந்த பாடி கண்டிஷன், அவருடைய நடையில இருந்த ஒரு அழகு, அதெல்லாம் இப்போ இந்த 20 வருட கேப்புக்கு அப்புறம் அவர் முகத்தில் ஏற்பட்டிருக்கிற நுட்பமான மாறுதல்கள், அதை வந்து ரெண்டு பேரும் நல்லா உணர்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்று அவருடைய துணைவியார், என்னோட நான், நாங்கள் ரெண்டு பேரும் புதுசு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு அந்த நுட்பமான மாறுதல்களை வந்து இந்த படத்துல வந்து
அற்புதமா அவர் கையாண்டிருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு தலைவணங்க. நீங்க ஒரு தந்தை பெரியாரா வேஷம் போட்டிருப்பாரு, அதில் தந்தை பெரியாரா இருப்பாரு. ஆனா இந்த படத்துல நாகராஜ சோழன் உள்ள போய் எனக்கு தெரியாத நாகராஜ சோழன்ல வெளியில் கொண்டு வந்தார். அவ்வளவு எக்ஸ்பிரஷன், ஒரே ஒரு சின்ன க்ளோஸ் வச்சா அதுலயே 4 மாடலேஷன்ல பேசுவாங்க. நான் அப்படியே கட் சொல்ல மறந்து போய் அப்படியே பாட்டுருப்பேன். தலைவா கட்டுக்கிட்டு சொல்லுங்க, என்ன நான் பாட்டு பேசிட்டே பேசும்போது நல்லா இருக்கு, அப்புறம் அவங்களே கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இருக்கும் ஒரு நிகழ்ச்சி எங்களுக்குள்ள ஏற்பட்டது. இந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பளித்த எனக்கு உறுதுணையாக இருந்த என் துணைவியார் செங்கமலத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு போனோன்னே இடி விழுது, எல்லாத்தையும் சொன்னீங்க, அந்த மிருதுலாவெல்லாம் சொன்னீங்க, என்னையெல்லாம் ஒரு என்னையெல்லாம் ஒரு மனுஷியாவே தெரியும் உங்களுக்கு, எதுக்கு ஒரு பிட்டு போட்டு வைப்போம். அது நன்றி நன்றி.